கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளியில் நேற்று வெள்ளிக்கிழமை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டிய ஆடு விற்பனை. ஒரு ஆடு 10,000 முதல் ரூபாய் 85,000 வரை ஆடுகள் விற்பனை. ஆடுகள் வாங்க தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்து வியாபாரிகள் சுமார் 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை வருகின்ற 17ஆம் தேதியன்று திங்கட்கிழமை நாடு முழுவதும் ஈகை பண்டிகை கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் இதனையடுத்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தையில் வெள்ளிக்கிழமை நேற்று பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஆடு, மாடு, கோழி விற்பனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தாங்கள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இதில் செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு, மரிக்கை என பல்வேறு வகையான சுமார் 30,000 ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது. இதில் தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, பெங்களூர், ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்தனர். இதில் ஒவ்வொரு ஆடுகளும் 10,000 முதல் 85,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. பக்ரீத் பண்டிகையொட்டி பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டோ போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர். பக்ரீத் பண்டிகையொட்டி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற குந்தாரப்பள்ளி சந்தையில் ஆடுகள் வாங்க வந்து இருப்பதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் ஒரே நேரத்தில் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. இதனால் ஒவ்வொரு ஆடுகளும் 10,000 முதல் 85,000 வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த விற்பனையால் ஒரே நாளில் சுமார் 8 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் ஆடுகள் கொண்டு வந்த விவசாயிகள் பேட்டி. குந்தாரப்பள்ளி சந்தையில் நான் ஆடு வாங்குறதுக்கு வந்தேன் பக்ரீத் பண்டிகைக்காக. இங்கே வந்து 21,000 20, 30, 40 வரைக்கும் போயிருக்க ஒரு ஆடு 65,000 வரைக்கும் போயிருக்கு. தோராயமாக இந்த சந்தையில் 5 கோடிக்கு மேலே ஆடு விற்பனை செஞ்சுருக்கோம். கோழிங்க, மாடு இதெல்லாம் விற்பனை செஞ்சுருக்காங்க. இன்னும் மேலும் வந்து ஜனங்க வந்துட்டே இருக்காங்க. இன்னும் 2 கோடிக்கு வியாபாரம் ஆகிற நிலைமையில இருக்கு. என்ன நாடு கொண்டு வந்துருப்பாங்க அந்த வெரைட்டி? என்ன நாடுகள்? செம்மறி கடாயி, வெள்ளாட்டு கடாயி, ஆட்டுக்கடாயி, அந்த எல்லாம் கோழிங்கெல்லாம் இருக்கு. கோழிங்கெல்லாம் வந்திருக்கு. எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க வியாபாரிகள்? ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க, கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கொப்பம், இது அக்கம் பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இப்போ விலை எப்படி இருக்கு? போனோம் கடந்த ஆண்டோட விலை இந்த ஆண்டு எப்படி விலை இருக்கு? வியாபாரம் பரவாயில்ல, கடுமையான அதிகமான விலையில தரமான விலை தான் இருக்கு. வாங்குற மாதிரி இருக்கு சார். இது நாங்கள் வந்து இங்கே இந்த ஆடு வாங்குறதுக்கு வந்துருக்கிறோம். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலேருந்து வந்துருக்கோம். ஆடு மினிமம் இங்கே வந்து 25,000 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. 25,000 55, 60 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து இங்கே அக்கம் பக்கம், கொப்பம், சேலம், அப்புறம் பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்தும் இங்கே வந்து சந்தைக்கு வந்துருக்கோம். மினிமம் இல்லைனாலும் கூட கம்மி ஜாஸ்தி ஒரு 6-7 கோடி ரூபாய்க்கு வந்து இது இங்கே விற்பனை ஆயிருக்கு. இது வந்து குந்தாரப்பள்ளி மார்க்கெட்டு. குந்தாரப்பள்ளி சந்தையில் வியாபாரம் நடந்துருக்கு. மேலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. சரி.